இயக்கங்கள் என் மனதில் ஏராளம், ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கு சம்பந்தமில்லை. சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல, அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் ஒரு டைம் வரும். அந்த டைம் அவன் சரியா பயன்படுத்திக்கிறதான் புத்திசாலித்தனம். நேத்து நீ, இன்னைக்கு நான், நாளைக்கு நீயா நானா, அது யாருக்கும் தெரியாது. முட்டாள்தனமா இருந்து ஏமாந்ததை விட இறக்கப்பட்டு ஏமாந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல பச்சோந்தித்தனமா வாழ்ற மனுஷங்க தான் அதிகமா நம்மளை சுத்தி இருக்காங்க. உங்களை பெத்தவங்களையும் உங்களை படைச்சவனை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அத நீ கேளு. உலகம் என்ன சொன்னா உனக்கு என்ன? நீ மத்தவங்க கைதட்டல்களுக்காக வாழ்ந்தா அவங்க சிரிப்பை சம்பாதிச்சுட்டு உன் நிம்மதியை நீ தான் இல்லாம பண்ற. மறக்காத, அடுத்தவன் சந்தோஷம் உன் வாழ்க்கையாகாது. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். அது தப்பா கூட போகலாம், போகட்டும். அப்பதான் நீ ஸ்ட்ராங் ஆவ. புரிஞ்சுக்கப்பா, எப்பவுமே ஜெயிக்க கடவுளால் கூட முடியாது. அதனால நீ தோத்து போனாலும் கவலைப்படாத. அந்த தவறுதான் உன் வேற ஆழமாக்குது. யாரு சொன்னாலும், என் கடவுளே உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் நம்பாது. பிரிந்தவர்களுக்கு நன்றி, உங்களால் தனிமையை பழக்கிக் கொண்டேன். வெறுத்தவர்களுக்கு நன்றி, உங்களால் நேசிப்பை குறைத்துக் கொண்டேன். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி, உங்களால் எதிர்பார்ப்பை விட்டுவிட்டேன். பழித்தவர்களுக்கு நன்றி, உங்களால் என் பலவீனத்தை உணர்ந்து கொண்டேன். இன்னும் என்னோடு இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நீங்களும் என் வாழ்வில் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கத்தான். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது. நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. வேப்ப மரத்தோட வேர்ல நம்ம என்னதான் தேனை ஊத்தி வளர்த்தாலும் அதோட கசப்பு தன்மை மாறாது. அது கசப்பாதான் இருக்கும். அது போலதான் சில உறவுகளும். நீ செலக்ட் பண்ற இடம் எங்க போய் இருந்தா உன் வேல்யூ தெரியும்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த செலக்ட் பண்ணாலே போதும். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நோக்கி மட்டுமே பயணிங்க. ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர் தான். நம்ம எங்க இருக்கணும்னு நம்ம முடிவு பண்றதுலதான் வெற்றி இருக்கு.